திரையுலகு பல அபூர்வ மனிதர்களை நமக்கு பரிசளித்திருக்கிறது. அவர்களுள் ஒருவர்தான் திரு சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ். இவர் போன்ற சினிமா விற்பனர்கள் தூவிய விதைகளின் விளைவுதான் நாம் இன்று புழங்கும் காடு. இக்காட்டில் இன்று நம்மில் பலர் கனி பறிக்கிறோம், விறகெடுக்கிறோம், வேட்டையும் ஆடுகிறோம். தற்போது 2024 ஆண்டில் திரு சிங்கீதத்துடனும் அவரோடு பணிபுரிந்த சில சினிமா விற்பனர்களுடனும் சினிமா மாணவர்கள் உரையாடி நினைவு கூர்ந்து அனுபவ பாடங்களை பகிர்ந்தும் பெற்றும் மகிழ்ந்தோம். அந்த நிகழ்ச்சியை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் நிகழ்த்தி அதை ஒளிப்பதிவும் செய்திருக்கிறது. அபூர்வ சிங்கீதம் நிகழ்ச்சி நடந்த அச்சிறு அரங்கத்தையும் தாண்டி நாடெங்கும் பல்கி பரவி இருக்கும் சினிமா மாணவர்களும் பயன்பெற ஏதுவாக அதை ஒளிபரப்ப இருக்கின்றோம். இது எம் திட்டங்களின் தொடக்கமே. ஒரு கேள்வி: ஏன் சிங்கீதம்? ராஜ்கமல் நிறுவனரையே கண்டெடுத்து போற்றி வளர்த்த திரு கே பாலச்சந்தராகவோ, அதற்கும் முன்தோன்றி மறைந்த சினிமா வம்ச விருட்சங்களில் ஒருவராகவோ இருந்திருக்கலாமே என் பதில். அந்த பேராசான்களின் அனுபவ வாக்குகளை என் போன்ற பலர் கேட்டு மகிழ்ந்ததென்னவோ உண்மை. ஆனால் அதன் பின் சுயநல நாட்டங்களாலும் அசிரத்தையாலும் அவற்றை மற்றவர்க்கென, வரும் தலைமுறைக்கென பதிவு செய்ய தவறிவிட்டோம். நான் கேட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் பல பேராசான்கள் களத்தில் நின்றபடி அல்லது போகிற போக்கில் தெளித்த தெளிவுரைகளை, அக்குறும் பாடங்களை அவர் குரலிலேயே பதிவு செய்ய தவறிவிட்டேன். இன்று கூட்டியும் குறைத்தும் புனைந்தும் அப்பேராசான்களின் அனுபவ பகிர்தல்கள் முழுமையற்ற துணுக்கு தோரணங்களாகவே எஞ்சி கிடக்கின்றன. கற்றேன், பெற்றேன், பகிர மறந்தேன் என்பது என் வெகுநாட்சோகம். இன்று எனக்கு தெரிந்த ஓர் அரிய வாய்ப்பு நம்மிடையே இருப்பதை உணர்ந்து திரு சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் அவர்களை அணுகினேன். மனதின் இளமை சற்றும் மாறாதிருந்த 93 வயது சிங்கீதம் அவரின் அனுபவ களஞ்சியத்தில் குவிந்து கிடக்கும் மணிகளில் சிலவற்றை நம்முள் தூவ சம்மதித்தார். விளைவு அபூர்வ சிங்கீதம் எனும் நிகழ்ச்சி. இது நிகழ ஏதுவாக என்றும் போல் தம் ஆரோக்கியத்தை பாதுகாத்து வரும் இளைஞர் சிங்கீதத்திற்கே முதல் நன்றி உரித்தாகும். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் காலத்தே கடமையை செய்ததில் பெருமை கொள்கிறது. உங்கள் நான் கமல்ஹாசன்.